நாளை தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு என்பது மதுரை மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை ஒட்டி இங்கு வருகின்ற தொண்டர்களுக்கு தொடர்ந்து இவர்களுடைய அந்த மருத்துவ குழு என்பது தற்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக இந்த பொறுப்பாளரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். நாளைக்கு இங்க வர தொண்டர்கள்ட்ட எது மாதிரியான மருத்துவ குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்குது, எது மாதிரியான உபகரணங்கள், மருத்துவ உபகரணங்கள்லாம் இந்த மாநாட்டினுடைய அம்சமா இருக்குது? ஒரு 600 பேர் கொண்ட மருத்துவ குழு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 250 டாக்டர்ஸு, ஒரு 250 பேராமெடிக்கல் ஸ்டாஃப், நர்சஸ்ஸு, ப்ளஸ் ஒரு 50 ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸு, ஒரு 50 சப்போர்ட் ஸ்டாஃப். ஸோ 600 பேர் கொண்ட குழு. ஒரு 20 கேம்ப் அமைச்சிருக்கோம். ஒவ்வொரு கேம்ப்லையுமே ஒரு 25 பேர் இருப்பாங்க அந்த கேம்பில். அது வந்து இந்த மாநாட்டு திடலில் த்ரூ அவுட்டாக இருக்கும். ஸோ எங்கே ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் உடனே இமீடியட் ரெஸ்பான்ஸுக்கு அந்த கேம்ப் பக்கத்துலேயே ஆம்புலன்ஸ், ஒவ்வொரு கேம்புக்கும் 2 ஆம்புலன்ஸ் இருக்கும். ஸோ இமீடியட் ரெஸ்பான்ஸ் டீமும் உள்ளேயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாலையோரமாக வராங்க. இந்த கேம்ப் வந்து சாலையோரங்களில் அமைக்கப்படுமா, இல்லை மாநாட்டு திடல்கள் சுற்றி மட்டும் அமைக்கப்படுமா? மாநாட்டு திடலில் தான். சாலையோரங்களில் கேம்ப் இருக்காது. சாலையோரங்களில் என்ன பண்ணணும்னா அங்கே நம்ம ஆம்புலன்சஸ் மட்டும் நிப்பாட்டி வச்சிருக்கோம். இதில் வந்து எத்தனை மருத்துவர்கள் இருக்கிறாங்க, செவிலியர்கள் எத்தனை பேர் நாளைக்கு அந்த மருத்துவத்தில் வந்து ஈடுபட போகிறாங்க? 250 மருத்துவர்கள் இருக்காங்க, செவிலியர்கள் 250 பேர் இருக்காங்க. அதாவது குறிப்பாக தொடர்ந்து நாளை தினம் இந்த மாநாட்டுக்கு வருகின்ற தொண்டர்களுக்கு ஏதாவது காயங்களோ அல்ல அசம்பாவிதங்களோ நடைபெற்றால் உடனடியாக சம்பவ இடத்தில் ஆம்புலன்ஸ் மற்றும் தொடர்ந்து மருத்துவனுடைய அந்த முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கின்ற இங்கிருக்கின்ற பொறுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர்.